மேம் நாங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போடும்போது எப்போவுமே இந்த ஆம்ஹோல் லைன் கிட்ட சுருக்கம் ஓவராக அடிச்சுட்டே இருக்கு மேம். பட் நீங்கள் ஸ்டிச் பண்ணி போடும்போது அந்த ஆம்ஹோல் பார்ட் கிட்ட அப்படியே ஃப்ளாட்டாகவும் காமிக்குது, சுருக்கமே இல்லாமல் இருக்குது. அது ஏதாவது டிப்ஸ் ஏதாவது இருக்கா மேம்? கண்டிப்பாக சொல்கிறேன் மேம். எல்லாருமே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறது யூஸ்வல் தான். அதை எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே மேம். இந்த ஃபார்முலாலாம் இல்லாமல் ஈஸியாக மெமரபுளாக இருக்க மாதிரி ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் மேம். கண்டிப்பாக சொல்கிறேன் மேம். ஸோ ஸ்லீவுடைய கேப் ஹைட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கேப் ஹைட் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சுனாலோ கம்மி ஆயிடுச்சுனால தான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சுருக்கம் விழுகிற மாதிரி இருக்கும். அதுக்கான பெஸ்ட் சாய்ஸ் வந்துட்டு இப்போ உங்களுடைய மிடில் செஸ்ட் ரவுண்ட் 36 இருக்கு அப்படின்னா 3.6 அந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு நல்ல ஒரு டாட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 40 செஸ்ட் ரவுண்ட் இருக்காங்க அப்படின்னா 40க்கு 4.0 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்க கால்குலேஷன்லாம் எதுவுமே இல்லாமலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஃபார்முலா வேணும் அப்படின்னா மிடில் செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 10 போட்டீங்க அப்படின்னா ரெண்டுமே சேமா தான் இருக்கும். சூப்பர் மேம். மேம் இப்படி போட்டால் கரெக்டாக வருமா? கூட்டுக்கல்வி சரியா இருக்கும்.